இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் என்ன என்னன்னு தெரியலங்க. அம்மா இன்னும் கண்ணு முழிக்கல. டாக்டர் இப்பதான் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏச்சி ரீல அந்து போச்சுன்னு சொல்லி உங்க அம்மாவை எழுந்திரிச்சு வர சொல்லு. ஏதோ அந்தாலும் பணத்தை கொடுத்து வீட்டை காலி பண்ண சொல்லுவாருன்னு பார்த்து பயந்து போய் ஏதோ ஒரு சீனை போட்டு உங்க அம்மா ஆட்டத்தை கலைக்க பார்த்துச்சு. அதான் பிரச்சனை அப்படி இப்படின்னு ஒரு வழியா முடிஞ்சு போச்சுல்ல. அதோட விடாம ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்து ஐசிஏ ஸ்கேனு லொட்டு லொஸ்குன்னு என்னடி இதெல்லாம்? இதுக்கெல்லாம் எவன் பணத்தை கட்டுவான்? நீயா கட்டுவ? இந்த பார், இப்ப நீ போய் வர சொல்றியா இல்ல நான் போய் எழுப்பி இழுத்துட்டு வரட்டா? எங்க புரியாம பேசாதீங்க. அம்மாவுக்கு நிஜமா ஏதோ ஆயிடுச்சு. ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமும் யாராவது நடிப்பாங்களா? உங்க அம்மா 50 ரூபா வாங்கிக்கிட்டு 5000 ரூபாய்க்கு நடிக்கிற ஆளு. அதுக்கு என்ன சொல்லியா கொடுப்பாங்க? நீ என்ன பண்ற, நேரா போய் உங்க அம்மா கதையில போய் நடிச்சது போதும் எழுந்து வாமான்னு சொல்லு. அது எந்திரிச்சு வந்துடும். போ. எங்க என்னங்க வளர்றீங்க? ஆம்புலன்ஸ்ல வந்தது, ஸ்கேன் எடுத்தது, இப்ப ஐசியூல இருக்கிறதெல்லாம் நாடகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லன்றியா நீ? அப்ப நிஜமாலுமே பிரச்சனையா? நிஜமாங்க. என்ன செய்யறது? தெய்வம் மாதிரி என்ன உடனே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. ரொம்ப நன்றிங்க மாப்ள. இருக்கட்டும் அத்தை. சரி மாப்ள, நாம எப்ப வீட்டுக்கு கிளம்புறோம்? ஆமா, உங்க அப்பா உங்களுக்கு பணம் கொடுத்து வீட்டை விட்டு காலி பண்ணலல்ல? எது வீட்டுக்கா கிளம்புறதா? ஏன் மாப்ள, வீட்டுக்கு என்னாச்சு? வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. டாக்டர் உங்களை அசையவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. லேசா அசைஞ்சா கூட உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. மாப்ள என்ன சொல்றீங்க? இருங்க இருங்க, பதறாதீங்க. அவங்களும் ஹார்ட் அட்டாக் வந்து படுத்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மேகலா, எனக்கு ஹார்ட் அட்டாக்கா? அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது உனக்கு ஹார்ட்ல 4 பிளாக் இருக்கான். ஐயோ, என்னோட நெஞ்சில 4 பிளாக்கா? ஆமா அத்தை, டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாப்ள அப்படி எல்லாம் சொல்றீங்க? மா, இன்னைக்கெல்லாம் பைபாஸ் சர்ஜரிங்கிறது பெரிய விஷயமே இல்லம்மா. ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. அழாதீங்கம்மா, உங்க அம்மாவை காப்பாத்திடலாம். டாக்டர், அவ அதுக்கு அழுவல டாக்டர். ஆபரேஷன் பண்ற அளவுக்கு எங்க கிட்ட பணம் இல்ல டாக்டர். நீங்க வேற உடனே பண்ணணும்னு சொல்றீங்க. எங்களால இப்போதைக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது டாக்டர். இந்த மருந்து மாத்திரையிலேயே இந்த ஹார்ட்ல இருக்கிற அடப்பெல்லாம் எடுக்க முடியாதுங்களா? நீங்க படிச்சாலும் தானே. இது என்ன உங்க வீட்டு சிங்கில இருக்கிற அடைப்பா? இவங்க ஆல்ரெடி ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்காங்க. மாஸ்க் கலட்டுனாலே உயிர் போயிடும். நீங்க என்னமோ மருந்து மாத்திரை சரி பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? டாக்டர், நாங்க வேணா அம்மாவை ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போயிடுறோம். நான் ஒன்னும் இங்கேயே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லல. அவங்க இப்ப இருக்கிற நிலைமையில மூவ் பண்றதுக்கு என்னால ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நீங்க வேணா உங்க ஓன் ரிஸ்க்ல கூட்டிட்டு போலாம். சரி டாக்டர், கொண்டுட்டும் போக கூடாதுன்றீங்க. எங்க கிட்ட பணமும் இல்ல. இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க டாக்டர்? சுகனேஸ்வரர் கோயில் ட்ரஸ்ட்டுக்கு நான் ஒரு லெட்டர் ஒன்று தரேன். அவங்க இந்த மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தராங்க. நீங்க போய் அவங்கள பாருங்க. அவங்க அந்த கோயில் ட்ரஸ்ட்ல இருந்து டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சரி, நான் லெட்டர் தரேன். நீங்க உடனே போய் அவங்கள பாருங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். இந்த உதவியை நான் ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க முதல்ல அங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரிங்க டாக்டர். என்னப்பா இப்படி இருக்கா உன் புள்ள? போயும் ஒரு பிச்சைக்காரனை பற்றி வச்சிருக்கேன்டா. அந்த பூஜையெல்லாம் அங்கே பண்ண சொல்லிட்டேன். அதெல்லாம் முடிச்சிருங்க. ம், சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஐயப்பன் சார் சொல்லி அனுப்புனாரு. ஓ, நீங்க தானே அது? ஆமா சார். யாருக்கு ஆப்ரேஷனு? என்னோட மாமியார் சார். இவங்க அம்மா. என்ன ஆப்ரேஷன்? ஹார்ட் சர்ஜரி பண்ணி பேஸ் மேக்கர் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். எப்படியும் ஒரு 12 லேருந்து 15 லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ள கோட்டா முடிஞ்சு போச்சுங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க,
இந்த வருஷத்துல இத்தனை பேருக்கு தான் ஆபரேஷன் பண்ணணும்னு இருக்கு. அது போன மாசமே முடிஞ்சு போச்சு. ஐயப்பன் சார் ஃபோன் பண்ணி சொல்லும்போது நான் என்னமோ 50,000 1 லட்சத்துக்குள்ள தான் இருக்கும்னு நினைச்சேன். இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதா சார்? வேற ஏதாவது சின்ன உதவியா இருந்தா கேளுங்க, பண்ணலாம். அப்ப நான் வரேங்க. வாங்க. என்ன மார்க்கு ரொம்ப பலமா யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே. என்னன்னு சொல்லுப்பா. இந்த ராஜா மாமியார் அவனை தான் மலை போல நம்பிட்டு இருந்துச்சு. அதுக்கு இருந்த ஒத்த வீட்டையும் அவன் பேருக்கு எழுதி வச்சிருச்சு. இப்போ எங்கேயோ ஒரு 1/2 கிரவுண்டு நிலம் இருந்திருக்கு போல, அதையும் இவனுக்கே கொடுத்துருச்சு. அது இப்படி உசுருக்கு போராடிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நட்டாத்துல விட்டுட்டு நன்றி கிட்டு போயிட்டானே. ஏன் மார்க்கு, உனக்கே செய்யாதவன் வேற யாருக்கு செய்ய போறான்? ஒரு உசுருங்கிறது அவ்வளோ சாதாரணமா போச்சு இல்ல. அதுக்கு நம்ம என்னப்பா செய்ய முடியும்? எனக்கு ஒன்று தோணுது. என்ன? இந்த மனோகருக்கு கொடுத்த 10 லட்சம் கடைசி வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடவுளா பார்த்து அதை நம்ம கை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அதுக்கு என்ன இப்போ? கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டியதானே? இல்ல, கடவுள் அந்த காசுக்கு செலவையும் கண்ணு முன்னாடி காட்டுறாரு. என்ன மார்க் பேசுற? லூசா நீ? டேய் நீலா, அந்த பணத்தை நான் ஆஸ்பத்திரியில கட்டிட்டு அந்த அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லலான்னு இருக்கேன். அவர் இதை சொல்லலைன்னா நானே அதைத்தான் சொல்லியிருப்பேன். ம், என்ன சீதா, நீ அவன மாதிரியே பேசுற? ஆமா அண்ணே, அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நான் அலைஞ்ச அலைச்சலும் தவிப்பும் வேதனையும் எனக்கு தண்ணி தெரியும். யார் யார் கைய காலையோ பிடிச்சு கழுத்துல இருக்கிற தாலி சங்கிலிய விக்கிற அளவுக்கு போனேன். நாம பரவாயில்லண்ண, நம்ம கிட்ட விக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு. அவருக்காக கூட இருந்து ஓடி ஆடி ஏதாவது ஒரு வேலை செய்ய நான் ஒருத்தி இருந்தேன். ஆனா அந்த அம்மாவுக்கு எல்லாரும் இருந்தும் அனாதையா இருக்குது. பாவம், அத பொழைக்க வைக்கணும்னு நினைக்க ஒருத்தரும் இல்லைண்ண. ஆமா, உங்க 2 பேருக்கு மூளையில குழம்பி போயிடுச்சா? டேய், அது விரோதியோ எதிரியோ துரோகியோ ஒரு உசுறு போறதை வேடிக்கை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல நீலா. இப்படியே ஓடி ஓடி அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு என்னடா சாதிக்க போற? பார்த்துக்கலாம் விடுறா. அட போடா.